இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பெருசா ஒன்றும் இல்லைங்க. எப்பவும் போல தான் வேலைக்கு கிளம்பியாச்சு. போகும்போது அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு பொறுமையா தான் போயிட்டுருந்தேன். ஏன்னா, மாப்பிள்ளை வரணும். மாப்பிள்ளை வந்து தான் கடை தொறந்து டிவைஸ எடுத்து தரணும். அதே மாரியே பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வரல. லேட்டா தான் வந்தாரு. சரி ஒண்ணும் பண்ண முடியல. அண்ணன் கடைக்கு போயிட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாக்க, அண்ணன் கடையும் பார்த்தீங்கன்னா இல்ல. வெளில உட்கார வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்தான். டிவைஸ்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் ஆர்டருக்கு போனேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆர்டர் என்னமோ சீக்கிரமா தான் முடிஞ்சுது. ஆனா, அதில ஒரு சின்ன வேலை இருக்குங்க. அது ரொம்ப பெரிய வேலையா மாறிட்டு. என்னன்னா, ஒயர் விடுறதெல்லாம் எல்லாமே ஈஸி தான். ஆனா, ஒயர ஹோல்டு பண்ணுறதுக்கு தொங்காம இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியல. இடமே இல்ல சுத்தமா. அதுக்கப்புறம் எப்படியோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. இந்த ஒர்க் ஆர்டரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டம்மு டம்முன்னு சொல்லிட்டு 2 டைம் சவுண்டு கேட்டுது. என்னான்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் நான் போட்டது டீ கடை அப்படின்றதுனால, அங்க எல்லாம் வரவங்க பேசிக்கிட்டாங்க. இந்த மாரி பக்கத்து இடத்துல ஒரு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா, வெடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. போய் பார்த்தாக்க ஒண்ணும் இல்லங்க. 2 வீட்ல பார்த்தீங்கன்னா, சிலிண்டரே வெடிச்சிருக்கு. பக்கத்து காலி கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, குப்பை கொளுத்தி விட்டுருக்காங்க. அந்த குப்பையிலேருந்து வந்த தீ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வீட்ட தாக்கி, அது மூலியமா பார்த்தீங்கன்னா, 2வது வீடும் பார்த்தீங்கன்னா தாக்கிடுச்சு. ஒண்ணும் பண்ண முடியல. ரொம்ப பார்க்க மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நீங்களும் சிலிண்டர்ல தான் சமைக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து சமைங்க. உயிர் ரொம்ப முக்கியம். நல்ல வேளை அங்க எதுவும் உயிர் சேதம் இல்ல. அத முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்இன்ஸ்டால் ஆர்டரு. அதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிடுச்சு. கூட பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒயரும் கிடைச்சது. அது சந்தோஷமா இருந்தது. ஆனா சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நிலைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 மணி நேரமா பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல மொட்டை வெயில்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தண்ணி குடிக்கணும்னா கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் போணும். அந்த அளவுக்கு சூழ்நிலை. ரொம்ப வெறுத்து போய் பார்த்தீங்கன்னா, மனம் வெறுத்து போயி, அடுத்த ஒர்க் ஆர்டர் ஒரு தூரத்தில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நான் கிளம்பிட்டேன். அங்க போயிட்டு அந்த ஒர்க் ஆர்டர முடிச்சுட்டு, திருப்பி பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒர்க் ஆர்டருக்குள்ள போறதுக்குள்ள இருட்டி போச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமருக்கு எதுக்கும் கால் பண்ணி கேட்போம்ன்னு சொல்லிட்டு கேட்டாக்க, இந்த மாரி நான் சென்னையில இருக்கிறேன் ப்ரோ. வேலை பார்க்குற ஆள்லாம் இல்ல. கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது? இத நாளைக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.